நேந்திரங்காயே பக்கத்துக்கு காட்டில் வெட்டினாங்க, பொறுக்கிட்டு வந்து 2 நாள் ஆகிப்போச்சு. பாதி சிப்பிச்சு போட்டோம். ஒரு 5 காய் போகுது. இன்னைக்கு இனிப்பு பண்ணிக்கலாம். இட்லி சட்டி கண்டாயா? நேந்திரம்பழம் சாப்பிட்டா நம்ம நல்லது. குழந்தைகளுக்கு நல்ல சத்து. இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால ரத்த சோகை வராது. நேந்திரம்பழம் சேர்த்துக்கிட்டோம்னா உடல் நல்லா சுத்தமாக இருக்குது, வவுறு நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. செரிமான சக்தி அதிகப்படுத்தும். அதனால வவுத்து பிரச்சனை எதுவும் வராது. அதனால நேந்திரம்பழத்தை அடிக்கடி சேர்த்துக்கிங்க. தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு நாள் ஆகி போச்சு, கொஞ்சம் வாடிக்கிடுச்சு. வாழைக்காயை அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வண்டி சக்கரை மாட்டு அரிஞ்சிக்கலாம். நேந்திரம்பழம் இல்லைனாலும் கடையில் வாழைக்காய் விற்கி, மொந்த வாழைக்காயில் கூட போடலாம். இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும். வாழைக்காய் அரிஞ்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ரெண்டு டேபிள் தண்ணி அரிஞ்சு வச்சு வாழைக்காயை போட்டுக்கலாம். தடுக்கு மேலே கொட்டிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா விட்டு மூடி வச்சுக்கலாம். பாப்பா அந்த விரவு எடுக்கணே. கோழி குஞ்சு கொத்துது. நேரத்துக்கு முன்னே போயிட்டாங்க. அங்கே போயிட்டாங்க. கோயிலுமே பண்ணீங்க? அவங்க போனாங்க. நான் வீட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் போனாங்க. அடுப்பு மேலே வச்சு 10 நிமிஷம் ஆகி போச்சு. வாழைக்காய் வெந்து போச்சான்னு பார்க்கலாம். வேவுக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். அடுப்பு மேலே வச்சு 1/4 மணி நேரம் ஆகி போச்சு. எடுத்து பார்க்கலாம். வெந்துக்கிடுச்சு. எடுத்துக்கலாம், இறக்கலாம். காய் வெந்து போச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 1 கப்பு ரவை சித்தத்தொலாய் எடுத்துக்கலாம். எங்கே வச்ச எடுத்துக்கோ. ரவையை இளவரியே எடுத்துக்கணும். தண்ணி அந்த போச்சுக்கிறதுனால ஊற்று. அப்படியே அடுப்பு மேலே வைக்கலாம். ரவையை எடுத்துக்கலாம். தண்ணி வைய இது வேற கொண்டாக்கண்ணே. 1 டம்ளர் தண்ணி. வெது நானா போதும்.
கொதிக்க தேவையில்லை, வெது வெதுரான போதும். தண்ணி நல்லா சூடாகிக்கிட்டே எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச ரவையை சுடு தண்ணி ஊற்றி நமக்கு வச்சுக்கலாம். அந்த பூனை எடுத்தா இந்த பாப்பா எடுத்துறாயா, கொடுத்துறாயாட்ட கொண்ட கொஞ்சமா போதும். நல்லா ஊற்று. ரவை நல்லா ஊற்று சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு 4 பூன் கடலைக்கொட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வெடிக்கணும். தர உப்பு வேணும் விடாது. தர நல்லா கடலைக்கொட்டை வெடிக்குது பேர், நல்லா வெடிக்கணும். நல்லா உருண்டு போயிடுவேன். கொடைங்க எடுத்து கடுத்துங்க, எடுத்து கட்டு. சரியா? சரி வை. ஒரு ஊன் நெய், உடச்சி வச்ச முந்திரி பருப்பு 20. நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த அளவு வறுபட்டா போதும். பாப்பா அந்த பாலை போய் எடுத்தா. சரியா? பால் கொண்ட சாமி சரி அடுமா வச்சுக்கலாம். 2 கப்பு பால். பசுமாட்டு பால் 2 கப்பு. ரெண்டு கப்பு தண்ணி. 2 கப்பு பால், 2 கப்பு தண்ணி. நல்லா கொதிச்சு வேவிட்டு பால் நல்லா கொதிக்கிட்டு கடலைக்கொட்டையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கண்ணே அந்த வாழைக்காய் சொல்லி ஊற வச்ச ரவையை பாலில் போட்டுக்கலாம். நல்லா ரவை வேவிட்டு சொல்லி கீழே போட்டால் எப்படி குண்டால வச்சு மாட்டுக்கு போடலாம். ரவை கொட்டி கட்டி இல்லாத வேவிச்சு எடுத்துக்கணும். ரவை கொட்டி ஒரு கொஞ்ச நேரம் வந்து போச்சு. இதுக்கு மேலே நாட்டு சக்கரை 2 கப்பு நாட்டு சக்கரை. தெளிச்சிட்டியா? தெளிச்சிட்டியா?
நல்லா கட்டி இல்லாத விட. சரியா கண்ணா வேவிச்சு காயை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும்ப்பா நேந்திரம் காயை. சரியாயா கிலோ இருக்காதா டைட் ஆயிடுதா? நல்லா வேவிட்டு நல்லா உடச்சிக்கண்ணு. சரியாயா ரவை வந்து இப்படி நல்லா கட்டி இல்லாத கிளறிக்கணும். நல்லா பால் கொதிச்சு மறுபடி நமக்கு வச்ச ரவையில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நெவுன்னு கரைச்சி ஊற்றிடணும் பாலில். நான் அப்படியே போடுறதுனால கொஞ்சம் கட்டி விழுந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி கிளற மாட்டீங்க, நான் கிளறிவிட்டு நீங்கள் கிளற மாட்டீங்க. ஊற வச்ச ரவையில் தண்ணி ஊற்றி வேவர பாலில் ஊற்றிடுங்க, கட்டி பிடிக்காது. பாப்பா ஐயா நல்லம்மா நல்லா நவனு உடச்சிட்டியா? உடச்சிட்டுனாயா இங்கே வா, இது இதை போய் அரைச்சிட்டா. சரியா இதுக்கு மேலே நல்லா கொதிக்குது, பிணைஞ்சி வச்சா வாழைக்காய் போட்டுக்கலாம். போடு சாமி. சரி நேந்திரங்காயை இப்படித்தான் உடைக்க முடியும், இதுக்கு மேலே உடைக்க முடியாது. நின்று சாப்பிட்டுக்க வேண்டியதா. போட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கணும். கண்ணே அந்த ஏலக்காய் போய் நினைக்கிட்டியா? அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு மேலே ஏலக்காய் பொடி கட்டிக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் நுணுக்கி போட்டால் போதும். பொரிச்சு வச்சா முந்திரி பருப்பு 20, வறுத்து வச்ச கடலைக்கொட்டை ஒரு பிடிச்சி பிடி நல்லா போட்டு கலரிக்கலாம். பாப்பா நெய் ஊற்று. ஊத்துட்டாயா? ஊற்று. இதுக்கு மேலே ஒரு ஊன் நெய் ஊற்றிக்கலாம். சரியாயா நெய் ஊற்றி நல்லா கலரிக்கணும். நெய் ஊற்றி நல்லா வெந்துக்கிட்டு இதுக்கு மேலே இறக்கலாம். இறக்கையே இறக்கலாம். வாழைக்காய் கேசரி ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்த பூனை வச்சு இந்த பூனை வச்சு இந்த காமிட்டு சாப்பிடுவேண்ணே. சரியாயா பொன்மணி நீ சாப்பிடு. சூப்பராக தித்திப்பா இருக்குதாயா? நல்லா இருக்குது. வாழைக்காய் கேசரி சூப்பராக இருக்குதா? தித்திப்பா இருக்குதா? சூப்பராக இருக்குது. உனக்கு எப்படி சாமி இருக்குது? சூப்பராக இருக்குதா? கிளை பெண்ணு கேசரி சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வாழைக்காய் கேசரி அப்படியே பொங்கல் மாதிரி மணக்குது, கம 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 கமன்னு மணக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வாழைக்காய் கேசரி பார்க்கலே சல்லு ஊறுது. வாழைக்காய் கேசரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது, நல்லா தித்திப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு 2 காய், ஒரு 2 ஆள் இருந்தால் 1 காய் கூட போதும். 4 பேர் இருந்தால் 2 காய் இருந்தால் போதும்.
சீக்கிரம் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் சம்சாரம் பண்ணி 5 காய் 6 காய் போடுறோம். நீங்கள் குடும்பத்தை பொறுத்த அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நல்லா செரிமானம் ஆகும், வயிறு நல்லா சுத்தமாக இருக்குது, ரத்தம் ஊறும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. பழமாவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நேந்திரங்காயே தான் தேவைன்னு செய்வானுங்கிறது இல்லை, முந்தோட காயிலும் செய்யலாம். கடையில் ஏதோ கடையில் விற்பாங்க, எல்லா கடையிலும் இருக்காது. நேந்திரங்காய் எல்லா கடையிலும் இருக்காது. வாழைக்காய் வேணால் எல்லா கடையிலும் இருக்கும், மல்லிகை கடையில் இருக்கும். இதே மாதிரி வாழைக்காயை போட்டு பயன்படுத்திக்கங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.